ஐயா உண்மையாலுமே ஆவியானவர் ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று. இப்போது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னென்ன சில காரியங்களை பேச இது பண்ணாரோ அதெல்லாம் சில காரியங்களை அருமையான ஐயாவே சில காரியங்கள் இங்கே பேசினாருங்க. அல்லேலூயா. எங்குமே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் சென்று அவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பது சில அடையாளம் கூட போவார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் சில நேரங்களில் அதை தான் ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு வருவேன். இங்கே வரும்போது இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் அதை நீங்கள் பேசணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அருமையான பாஸ்டர் ஐயாவுடைய மருமகன் அங்கே தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு தான் நேற்று இரவு தான் எனக்கு சொன்னாங்க, ஐயா நீங்கள் வடபழனி போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒருவேளை அவருடைய சபை இங்கே வடபழனிக்கு மாற்றிட்டாரோ என்னமோ அப்படின்ட்டு சொல்லி நான் நினைத்தேன். அதனால் ஐயாவுடைய பாஸ்டர் அவர் இருக்காருங்களே, அவருடைய அப்பா வந்து எனக்கு அவரும் நல்ல பழக்கம். அவருடைய மைத்துனர் பார்த்திங்கன்னா மணி பிரதர் இருக்காங்களே, அவரும் ரொம்ப பழக்கம். நாங்கள்லாம் ஒரே சபைகளில் இங்கே சிஜிஎம் அசம்பிளிங்கிற ஒரு சபையில் நாங்கள் ஊழியம். நான் இங்கே தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் சொல்ல, அதனால் உண்மையாக நான் இது என்ன சொல்லுகிறேன் என்றால், அருமையான ஐயா அவர்கள் சில காரியங்களை பேசும்போது ஒருத்த பகிர்ந்து கொள்ளும்போது ஆவியானவர் என்ன பேச வேண்டும் என்பதை அங்கே இது பண்ணாரோ, அதே போல் ஒரு தகப்பனாக இந்த சபையில் ஆண்டவர் அருமையான ஐயாவை அவர்களை வைத்திருக்கிறார்கள். அதனால் தகப்பன் சொல்லுகிற சில புத்திமதிகள் அறிவுரைகள் உண்டு. அதை இந்த தேவ வார்த்தைக்கு முன்பாகவே ஐயா மூலியமாக ஆராதனையோடு கூட சில வார்த்தைகள் உங்களோடு ஆண்டவர் பேசினதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இவ்வளவு நேரமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று சொல்லி பாரத்தோடு எத்தனையோ வேலைகள் நிமித்தமாக ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளில் இந்த நாளிலும் தேவன் ஆண்டவரே இவர்களை அழைத்து வந்திருக்கிறீரோ, ஆண்டவரே என் ஜனங்கள் என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை இவ்வளவு நேரமாய் உம்மை பாடி ஆராதித்து மகிழ வைத்தீரே ஆண்டவரே. இப்போதும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தை மூலிமா எங்களோடு பேசும். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளோடும் அடியனோடும் பேசும். நாங்கள் கேட்டு அதன்படி செயல்பட உதவி செய்தார்களும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சத்தத்தை காணோம். அல்லேலூயா. அல்லேலூயாங்கும் போதே கை தானே வந்துரு பாருங்க. அல்லேலூயாங்கும் போது ஐயா கை தூக்குறாங்க. அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம இடைப்பட்டு பேசுவாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம். அது அந்த சங்கீதத்தை நீங்கள் ஒரு வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல தாவீது பாடினதான இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே சொன்னபோது எப்படி இருந்தங்க? போ. ஒருவேளை சிலர் ஆலயத்துக்கு போ அப்படிம்பாங்க, சிலர் போவோம் அப்படிம்பாங்க. இன்றைக்கு அந்த ஆலயத்துக்கு வருவது ஏன் போகணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயால் என் ஜனங்களை என்று சொல்லுகிறார். என் ஜனங்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை, அப்போ மகிழ்ச்சி முதலாவது எங்கே அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அங்கே வரும்போது தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ தேவன் மகிழ்ச்சி படுத்துகிறார். நமக்கு இந்த பூமியில் வேலைகள் ஸ்தலங்கள் அல்லது குடும்ப காரியங்கள் மற்ற அநேக காரியங்கள் உண்டு. அதனால தான் ஏசாயாவில் அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உன்னுடைய சொந்த பேச்சோ சொந்த வேலையோ சொந்த காரியங்களோ அதன்படி செய்யாமல் அந்த நாளை கர்த்தருடைய நாள் மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால் நீ கர்த்தரில் என்ன செய்வாய்? மன மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லி. அப்போ இந்த மனதில் மகிழ்ச்சியை கொடுப்பது எங்கே அப்படின்னா தேவ சமூகத்தில் வரும்போது மட்டும்தான். அதனால தான் தாவீது அங்கே சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எனக்கு மனசு மகிழ்ச்சி அடைந்தது. நான் ஆரம்ப நாட்களில் பார்க்கும் பொழுது நான் 85 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது சபைகளுக்கு போகும் பொழுதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஜெபம் அப்படின்னா கூட எந்த இடத்துல போய் அங்கே ஜெபமெல்லாம் பண்ணப்போம். அப்போ அந்த ஜெபம் என்பதே கூடி பாடி ஜெபிக்கும்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் அனுபவித்திருக்கிறேன். அப்போது இந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த மகிழ்ச்சி அப்படின்னா எங்கே மகிழ்ச்சி? மகிழ்ச்சியோடு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போது ஏன் அப்படின்னா தேவன் கொண்டு வருகிற ஜனங்களை அவர் மகிழ்ச்சியாக, என் ஜனங்களை அப்படின்றால் அப்படின்னா ஆண்டோடைய ஜனம்னு இருக்குது, வேறு ஜனம்னு இருக்குது. மோசேட்ட சொன்னார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். என் ஜனங்கள் அப்படிங்கிறார். அதே மோசையை நீ என்கிட்ட வந்துரு, நான் சில வார்த்தைகளை ஜனங்களை எப்படி நடத்துவது என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லி மோசையை அங்கே போன பிறகு மோசை வருவதற்கு தாமதமாச்சு. ஆரோனிடத்தில் கேட்குறாங்க, மோசை போனார், அவருக்கு என்னாச்சே தெரியல, நீ என்ன செய்ய எங்களை வழி நடத்தி வந்த தெய்வத்தின்னு எல்லாம் காதில் இதில் எல்லாம் போட்டு நல்லா கழட்டி ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி என்ன செய்தாங்க, அதை எல்லாம் ஆடி பாடி இதெல்லாம் செய்யும் பொழுது அப்போ அதே மோசைகிட்ட சொல்கிறாரு, மோசே நீ வழி நடத்தி வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், போய் பாரு அப்படிங்கிறார். அப்போ யார் தேவனை நோக்கி முறையிட்டு தேவ சமூகத்தில் எந்த உபத்திரவ பிரச்சனைகளில் தேவனை கூப்பிடுகிறார்களோ, அப்போ தேவனை நம்பி அவரையே சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் என் ஜனம் என்று உரிமை பாராட்டி இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன். அப்போ எதற்கு ஏற்படுத்தினார்? அவருக்காக ஒரு ஜனக்கூட்டத்தை ஏன் நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் தாவீது சங்கீதம் 34:1 சொல்லும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். அப்போ ஆண்டவரை துதிக்க நம்ம வேலை செய்கிற இடம், போகிற இடம், வருகிற இடம் நம்ம மனசுக்குள்ளே துதிச்சிட்டே இருக்கலாம், மனசுக்குள்ளே பாடிட்டே இருக்கலாம், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால தான் அந்த துதி இடைவிடாமல் துதிப்பதை தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், யாரை பார்த்து? தானியேலை பார்த்து, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் வல்லவராய் இருந்த. அப்படி இடைவிடாமல் ஆராதனை, ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆராதனையை விடவே கூடாது. அவர்கள் எந்த சூழ்நிலும் இடையே விடக்கூடாது அந்த ஆராதனை. அப்போ இப்படியாக தாவீது அந்த இடத்துல சொல்கிறாரு, போவோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி எத்தனை பேர் நமக்கெல்லாம் அப்படி இருக்கிறது? சர்ச்சுக்கு போகலான்னா பாசு திட்டுவார், ஏன் வரலன்னு கேட்பார், ஐயோ இன்றைக்கி போய் ஆகணுமே. எவ்வளோ சில நேரத்தில் நம்முடைய மனது சில சூழ்நிலைகள் அப்படி மாறி விடுகிறது. ஏன் அப்படி மாறுகிறது, எதனால் அப்படி மாறுகிறது என்பதை பின்பு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும்.
அல்லேலூயா. ரெண்டாவது, சபைக்கு வருகிறது மட்டும் அல்ல, கர்த்தருடைய ஜனங்களுடைய சாட்சி என்று சொல்லப்படுது. நாம் தேவனுக்கு சாட்சிகள். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி. அப்போ நம்ம ஆண்டவர் அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறது எப்படி நிரூபிக்க முடியும்? அவர் தான் உண்மையான தெய்வம்னு எப்படி நிரூபித்து காட்ட முடியும் அப்படின்னா, அவர் நம்மோடு கூட இருப்பதையும் அவர் நம்மை என்ன செய்கிறார் வழி நடத்துகிறதையும் அதுதான் சாட்சி. நம்மளாம் சாட்சியாக வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய, பரிசுத்த ஆவி உங்களில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இருப்பீங்க, அப்போ தான் இருக்க முடியுங்கிறார். அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டால்தான் நம்ம சாட்சியை வாழ முடியும். ஏன்னா இந்த பூமியில் எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி யாருக்குமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. யாரோ ஒருவர் கற்றுக் கொடுத்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக் கொடுக்கிறவர் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் போயிட்டு உங்களுக்காக தேற்றலவலனாகி பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறேன், நான் அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் நியாய தீர்ப்பையும் உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூடவே யாரும் நம்மளோடு இருந்து பாதுகாக்க முடியாது. ஒரு உலகத்திலேயே தேவன் சொல்கிறாரு, ஒரே சரீரம் அப்படிங்கிறத கணவன் மனைவி சொல்கிறார். அந்த கணவன் மனைவி கூட எப்பவும் ஒன்றாவே கூடவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒருவர் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க முடியாது. மனசில் என்ன இருக்கிறதுன்னு கணவனுக்கும் தெரியாது, மனைவி பற்றி, மனைவிக்கு கனவு பற்றியும் தெரியாது. சில காரியங்கள் தெரிந்திருக்கலாம், ஆனால் வழி நடத்தக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அறிந்திருக்கிறார். நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் தான் நமக்குள்ளேருந்து என்ன செய்ய முடியும்னா சாட்சியாய் வைக்க முடியும். அதனால தான் சங்கீதம் 51 தாவீது என்ன செய்கிறார் என்றால், பாவம் செய்த பிறகு தேவனிடத்தில் அங்கே கேட்கிறார், உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் அப்படின்னு சொல்லுகிறார். உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய ஆவியை என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது, எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போது ஏன் அப்படின்னா அந்த ஆவியானவர் தான் எல்லாமே நடத்துகிறவர். சங்கீதத்தில் அங்கே சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இப்போ இப்படியெல்லாம் தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். தாவீது ஒரே ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை தவிர தாவீது எல்லாவற்றையும் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. தாவீது யாருங்க, என் இருதயத்துக்கு பிடிச்ச மனது. பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் மனசுக்கு பிடித்தவர்களுக்கு மேலே தான் ரொம்ப பாசம் காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. அல்லேலூயா. அவங்க கேட்காததெல்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தாவீது சொல்லுகிறார், கரவுல ஆடுகளின் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த என்னை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார்னு. அல்லேலூயா. சவுல் கோலியாத்திட்டு சண்டைக்கு போகிறேன்னு தாவீது நிற்கும்போது அவர் உடைகளெல்லாம் கொடுக்குறார், எல்லாம் போட்டு பார்க்குறாரு. அது போடவே பழக்கம் இல்லை, அதை எனக்கு போட தெரியல, வேண்டாம் எனக்கு இது. அவர் ஸ்டைல்லையே போய் அவர் என்ன செய்கிறாரு, கோலியாத்தை அடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த மனிதனை தேவன் என்ன செய்தார் என்றால், அவருக்கு ஒரு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி ராஜாவாக அவரை ஆண்டவர் அபிஷேகம் செய்து இஸ்ரேல் தேசம் அனைத்திற்கும் அவர் என்ன செய்தாராம், ராஜாவாக தேவன் வைத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. மற்ற மனிதர்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது ரெண்டாவது காரியம்தான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பிடித்த மாதிரி நடக்கணும். அப்போது இந்த காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், இந்த பூமியிலே நம்மை ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்துகிறார். அல்லேலூயா. சத்தத்தை காணாமே. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணுங்கிறத பின்னாடி சொல்கிறேன் நான். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அங்கே சொல்கிறாரு, 6வது வசனத்தில் சொல்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னா,
நம்மளை யார் அதிகமாக நேசிக்கிறாங்க, நமக்காக யார் பாரப்படுறாங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்வோங்க, பிரச்சனை சொல்லுவோம். சில ரகசியங்களை சொல்லுவோம். ஐயா சொன்னாங்க, நான் அது மாதிரி சொன்னேன், எல்லாத்தையும் தூத்திட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி யார் நம்மள்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, யாரையும் கணிக்க முடியாது. நம்மள்கிட்ட நல்லவர்களை போல் பேசுவாங்க, அந்த பக்கம் போயிட்டு என்ன செய்வாங்க, நம்மளை பற்றி எல்லா காரியங்களும் அங்கே என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிவிடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் என்ன செய்கிறவர் என்று சொன்னால், அவர் நம்மை நேசிக்கிறவர்கள் சுகித. அப்படின்னா யாருக்காக ஜெபம் அப்படின்னா, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் நகரத்துக்காக மீண்டும் அங்கே அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லினேன். எருசலேமுக்காக வேண்டவில்லை என்றால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக அப்படின்னு சொல்றாரு தாவீது. அப்போ அடுத்ததாக பாருங்க ஒரு வசனம், 7வது வசனத்தை வாசிங்க ஒருவர். சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு சமாதானம் இதைத்தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. நம்ம சமாதானமாக எப்படி வாழ முடியும்? ஐயா சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே இல்லை. இப்போ நிற்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் பிரச்சனைகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷவாக்கத்தில் சுந்தர ஐயான்னு சொல்லி இருந்தாங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரியுங்க. எங்கள் பாஸ் சொல்லுவார், அவருடைய மகன் நிமித்தமாக சில பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை இருந்தது. அவர் அவ்வளோ இது பண்ணார். அதை தாங்க முடியாதபடி அவர் மனம் வேதனையோடு சொல்லுவார். அதில் பைபிளில் மட்டும் ஒரே ஒரு வசனம், தற்கொலை செஞ்சால் கூட பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருந்ததுன்னா அதை செய்யக்கூடிய ஆள் முதல் ஆள் நான் தான் அப்படின்னார். இருக்கிற இந்த சென்னையிலே அந்த நாட்களிலே பெரிய ஒரு திருச்சபை அப்படின்னா அந்த சபை தான் சொன்னார். அதே அவருடைய மகன் அவர் சொல்லுவாராம், அடிக்கடி சொல்லுவாராம், பத்மா முதலியார் அம்மா வீட்டுக்கு சில பிரச்சனைக்காக போயிடுவாராங்க பையன். அங்கே போயிட்டு உட்காந்து சொல்லுவார் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா திருப்பூர் வந்தப்போ சொன்னாங்க, எங்கள் பாஸ்ட்னு சொல்லியிருந்தார், ஐயா சொல்லுவாராம், நான் செத்தா கூட என்னுடைய ஜெபம் சாகாது, ஒரு நாள் என் மகனை தேவன் சந்தித்து அவனை ஒரு ஊழியக்காரனாக வைப்பாருன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அதே மாதிரி அவர் உயிரோடு இருக்கும்போதுவே அவர் ரட்சிக்க ஆண்டவருக்குள்ளே சரியா இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு தான் அவருடைய மகன் ரஜ. அதன் பிறகு ஒரு முறை அந்த சபையிலுக்கு ஒரு ஊழியர் மீட்டிங்கு எங்கள் பாஸ்டர் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவரை காமிச்சார், பார்த்துக்க யோவான், இவரை பார்த்துக்க, அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். அப்படி குழந்தை போல மாறிட்டார் அவருடைய மகன். இன்றைக்கு நம்முடைய தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, வீணாய் போகாது. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு சமாதானம் அப்படின்னு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு என்ன, எப்படி அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில், தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கு ஜெபம் மிக மிக முக்கியமானது என்று சொல்லி, அந்த ஜெபத்தினால தான் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் அங்கு கொண்டு வருவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்னதுங்க, அல்லேலூயா. யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஏதாவது மனுஷன்கிட்ட தெரியப்படுத்தணும்னு இருக்குங்களா? இல்லை. எங்கே தெரியப்படுத்தணும் அப்படின்னா, நாம் தெரியப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு காரியத்தையும் தெரியப்படுத்த வேண்டும். பிரச்சனைக்குரிய காரியங்கள், நமக்கு சில ரகசியமான காரியங்கள் இல்லை ஒரு தவறான காரியங்கள் இருக்குமானால் அதை ஒருவரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவனிடத்தில் மட்டும்தான் சொல்லணும். ஆனால் தேவன் செய்த அற்புதத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
சில பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நான் இந்த வழியாய் கடந்து வந்தேன், தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் எனக்கு என்ன செய்தார், அற்புதம் செய்தார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே அதை தான் அங்கே சொல்லுகிறாரு, 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. இந்த சமாதானத்தை நமக்குள்ள கொடுக்கிற அந்த சமாதானத்தை நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறகு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் நாமம் என்னதுங்க, சமாதான பிரபு, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு. இப்போ இந்த சமாதான பிரபு இடத்துல யார் எதை கொடுக்கிறார்களோ அவர்களிடத்துல தான் அதை போய் சொல்லணும். இப்போ நம்முடைய பிரச்சனை, ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா, கார் ரிப்பேர் ஆச்சுன்னா கார் மெக்கானிக்கிட்ட தான் என்ன செய்யணும், பைக் மெக்கானிக்கிட்ட கொண்டு போனால் என்ன ஆயிருங்க, சரி பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வருகிறதான கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது எல்லாம் என்ன செய்யணும், அந்த கவலைகளை எங்கே போய் சொல்லணுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும். அதுதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா கவலை வரும், கவலை வராத மனுஷரே இல்லை, கவலை வரும். அது எங்கே கொண்டு போயிடணுங்க, அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். எப்போ கொண்டு போகணும், எப்போ கொண்டு போகணும், எப்போ அவரை சந்திக்க முடியுங்க, யாரும் அதிகாலைன்னாங்க, யாருங்க, அல்லேலூயா. அப்போ போய் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்கணும். சிலர் வந்து சொல்லுவாங்க, கலெக்டரோ இல்லை எந்த ஒரு ஆஃபீஸரோ இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னா எப்போ என்ன செய்வாங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சொன்ன டைமுக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சிட்ருப்போம், வெயிட் பண்ணி காத்துட்ருப்போம். அப்போ காத்துட்டு இருக்கும்போது, அப்போ அவர் வரும்பொழுது நம்முடைய மனு விண்ணப்பங்களை அதை அவரிடத்துல சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன செய்கிறார்னாலும் சரி பண்ணுவார். அல்லேலூயா. அப்போது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 அங்கே 18 அங்கே சொல்லும் பொழுது, என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிப்பேன். யாருங்க, யாரெல்லாம் என்னை நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நானும் என்ன செய்வேன், நேசிப்பேன், சிநேகிப்பேன். வாசிங்க, எடுத்திருந்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டாடும். வாசிங்க சார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன சொல்றாருங்க, சிநேகிக்கிறேன். அப்ப யாரு ஆண்டவரை நேசிக்கிறார்களோ அவர்களை தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன், அவரை பார்க்க வேண்டிய நேரத்தில், இப்போ எல்லாம் நிறைய நேரத்தில் பார்க்கலாம், நிறைய டைம் ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு நேரத்தை தேவன் சொல்லுகிறார். என்னெந்த நேரங்க, அதிகாலையில் என்னை தேடுங்க. அதிகாலைன்னா எத்தனை மணிங்க, 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். இந்த டைமில் தேவனை என்ன செய்யணும், போய் பார்க்க போகணும். அவரை பார்க்க போயிட்டு என்ன சொல்லணும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அப்போ போய் தெரியப்படுத்தணும். அதுதான் மிக முக்கியமான. மற்ற நேரங்களில் நம்ம ஜெபிக்கலாம், எல்லாம் கேட்பார். ஆனால் தேவனை போய் பார்க்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது, அவர் சந்திக்கக்கூடிய நேரம் என்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் போய் சந்தித்து அவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது, அல்லேலூயா, அப்போ சொல்கிறாரு, அப்பொழுது எனக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசனம். அப்பொழுதுங்கிறார், அப்பொழுது தான் தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும். அப்படின்னா
இருதயத்தில் வந்து பார்த்தீங்க, சமாதானம் இல்லைன்னா இருதயத்தில் அதை இது நினச்சி கவலைப்பட்டு இருதயம் என்ன செஞ்சிடும்? அநேக கவலைகள் இருதயத்தை ஒடுக்கும் அப்படின்னு நீதி என்னதுங்க? அநேக கவலைகள் இருதயத்தை என்ன செய்யுமா? ஒடுக்கும். நிறைய எவ்வளோ கவலைப்படுறோமோ அவ்வளவு கவலைகள் நம்ம இருதயத்தை ஒடுக்கிட்டே இருக்கும். நல் வார்த்தையோ மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தை எங்கிருந்து வரும் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நல்ல வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா? மகிழ்ச்சி கொண்டு வரும். அதான் அந்த இடத்துல சொல்றாரு, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும், என்னதுங்க? உங்கள் சிந்தைகளையும். அடுத்தது சிந்தை. பார்த்தீங்கன்னா கவலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யார் என்ன சொல்கிறாங்கன்னு என்ன செய்யாது? ஏதோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்போம். யார் எதையும் சொல்கிறாங்கன்னு என்ன செய்யாது? கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனசெல்லாம் வேறு எங்கேயோ என்ன செஞ்சிட்ருக்கோம்? எதையோ நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யாதுன்னா என்ன சொன்னாங்கங்கிறதும் தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லி கொடுக்குற அந்த காரியங்கள் அந்த சிந்தைகளிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் அது பதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சிந்தையிலும் இருதயத்திலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இந்த தேவனுடைய அந்த நல்ல வார்த்தை என்ன செய்கிறது தெரியுங்களா? நமக்குள்ளே போக 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 நமக்கு என்ன செய்யும்? உள்ளே இருக்கிற எல்லா சரிதல் இல்லாத எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றிடுவார். எபிரேயர் 4:12 அங்கு சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுடையதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்திலும் சிந்தை அந்த நினைவுகள் இருக்கிறதை அது வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. எதுங்க? தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவ சமூகத்தில் அங்கே போய் நின்று தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் சத்தியங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தைகள் இருதயத்தில் இருக்கிறதை தேவையில்லாதெல்லாம் அதை வகையறுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதனால தான் சங்கீதம் 1 அங்கே சொல்லும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமோ அப்படின்னா வேதத்தை பிரியங்கன்னா இயேசு மேலே பிரியமா இருக்கிறோன்னு அர்த்தம். வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிற மனிதன் அப்படின்னா இருதயத்திலும் சிந்தனையிலும் அது ஓடிட்டே இருக்கணும் அந்த வார்த்தைகள். அந்த மனுஷன் பாக்கியவான். அவன் நீல்காரில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இன்னைக்கு சில செய்யறது நம்ம வாய்க்காதனால தான் கவலை வந்து, என்னடா என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருங்க, கவலை வந்துடுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளிலும் என்ன செய்கிறது என்றால் அதை நம்ம சரி செய்து அந்த தேவன் கொடுக்குற அந்த சமாதானம் இருதயத்தில் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். அப்போ தான் சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறதும் இப்போ இருக்கணும். அதனால் என்ன செய்யணும்னா வேத வார்த்தைகளை அனுதினம் வாசித்து அதை தியானிக்கணும். அந்த வார்த்தையை நீதிமொழிகள் 3 அங்கே சொல்ல, என் மகனே என்ன செய்ய, என் வார்த்தையின் இருதயத்தில் என்ன செய்ய, பதித்து வைத்துக்கொள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்னா நமக்குள்ளே வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கவலை வரும்போது பிரச்சனை வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அந்த வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்ட சத்தியங்களை நமக்கு நினைவு கொடுப்பார். அப்போ அந்த நினைவு வைத்து நாம் தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்படுகிறதுனால எவன் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, இல்லை குறைக்க முடியுமா? இது வேணா கூட்டி குறைக்கலாம். என்னதுங்க இப்படி ஆகிறது வேணா கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்குது, அப்புறம் குறைச்சதை கொஞ்சம் குண்டாகிறதுக்கு
இருக்குது, கொஞ்சம் உயரமாக வளரணும் அப்படின்னு ஏதாவது நினச்ச முடியுமா? அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய உணவை குறித்து கவலைப்பட வேண்டாம், உங்கள் சரீரத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், உங்கள் வஸ்திரத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம். மனிதனுக்கு தேவையானது இது 3 மட்டும்தான். சாப்பாடு, நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல ட்ரெஸ் இருக்கணும், அடுத்தது என்ன இருங்க, சரீரத்துக்கு நல்ல சுகம் இருக்கும். இது 3ஐயும் ஆண்டவர் தர்றார். இதை நான் தருவேன், நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தையும் காண, கையும் காண. அல்லேலூயா. நான் என்னுடைய சாட்சி சுருக்கமாக சொல்லி சில இந்த அடிப்படையில் நான் வந்த பாதைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் படும் குருசு சுமந்து தீர்த்த நேசரே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் படும் குருசு சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. முதல் தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து, தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து, ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் தழுவிடுவேன், சிறு பிள்ளையை போல் ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் தழுவிடுவேன், சிறு பிள்ளையை போல் மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன், மனதோடு சேர்த்தவரை பதித்திடுவேன், மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன், முழு மனதோடு சேர்த்தவரை பதித்திடுவேன், நடந்து வந்த பாதையில் எல்லாம் சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். நாமக்கல் பகுதியில் எங்களுடைய அப்பாவோட பாட்டி தாத்தா அவங்களிருந்து எல்லாம் பூசாரி குடும்பங்கள். எங்கள் அப்பாவோட பாட்டி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறை இருக்குமா, அங்கே பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் அவங்க பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு பக்கத்துலேயே படுத்துட்ருக்குமா. யாராவது வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட குறி சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறது, பேரை சொல்லியே கூப்பிட்டு அவங்களுக்கு துண்ணூறு போடுறது, கயிறு கட்டி இப்படியெல்லாம் பண்ணுன்னா என்னாகுங்க, சரியார் இப்படி செய்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமாக வந்துட்டு இருந்தது. எங்கள் அப்பாவோட சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நீலகிரி கோத்தகிரிக்கு அங்கே எங்கள் அப்பாவை எல்லாம் கூட்டி அங்கே இருந்திருக்காங்க. அங்கே இருக்கும்பொழுது எங்கள் அப்பாவில் எஸ்டேட்டில் வேலை செஞ்சு எங்கள் அப்பா யூனியன் தலைவராக இருந்தார். எங்கள் அம்மா திருமணம் முடித்து நாங்கள் 4 பிள்ளைகள், எங்கள் அண்ணன் 1, நான் 2, எனக்கு அடுத்து 2 தங்கச்சி. அப்படி இருக்கும்பொழுது நான் சிறு வயதிலிருந்து என்னுடைய விவரம் தெரிஞ்ச நாட்கள் பார்க்கும்போது எங்கள் அப்பா பைத்தியமாக இருந்தார். இந்த ரோட்டில் எல்லாம் எப்படி சுற்றிட்டு இருக்காங்களே கிழிஞ்ச துணி, அப்படி பார்த்துருக்குறேன். துணியே இல்லாமல் நிர்வாணியாக எங்கள் அப்பா போனதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஏன் இன்னும் கொடுமை என்னென்னா, ஒரு சில நரகுன்னா என்னதுங்க, லெட்டின், அதை எடுத்து தொட்டு சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது நான் சிறு வயதிலிருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்
அதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு அழுவேன் நான். எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து அந்த எஸ்டேட்டில் கீழேருந்து வர்ற வழியிலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே போய் நின்று டெய்லி அழுகுவேன். சிலர் போய் அப்படி வேண்டும் போது முட்டி போட்டு அதெல்லாம் இடிச்சுட்டு எல்லாம் இப்படி வேண்டுவாங்க. நான் அந்த சிறு வயதுலேயே அப்படியாக நான் வேண்டிகிட்டு இருப்பேன். சின்ன பையனாக இருக்கும்போது 1வது 2வது படிக்கும்போது 3வது படிக்கும்போதே அப்படியெல்லாம் இது பண்ணுவேன், அழுவேன். அப்புறம் கிறிஸ்மஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. அங்கே மாதா கோயில் இருக்குது. அங்கேயும் போய் நான் சர்ச்சில் போய் என்ன செய்வேன், அங்கேயும் போய் அழுவேன். அந்த சின்ன வயசுலேருந்து நான் என்ன செய்வேன், இந்த சாமிகள் எல்லாம் சொல்லி பேர் சொல்லி வேண்டிகிட்டே இருப்பேன். அது இப்படி நினச்சி பாட்டு பாடிட்டே இருப்பேன். சில காலையிலலாம் அந்த நாட்களில் காலையில் நான் நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பாட்டு ஒன்று பாடும், கிறிஸ்துவ பாட்டு ஒன்று பாடும். அப்போ இதெல்லாம் வந்து அந்த முஸ்லீம் பாட்டும் நான் பாடிட்டே இருப்பேன், அந்த பாட்டையும் பாடுவேன். இது இப்படியே செய்துகிட்டே இருந்தேன். கடைசியில் 5வது படிக்கும்போது எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, அங்கே எஸ்டேட்லேருந்து நாமக்கலுக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பயங்கரமான பல கஷ்டங்களை அனுபவித்தோம். அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல போட்டுக்கு ட்ரெஸ் இருக்குது. அந்த எஸ்டேட்டு குளிர்லேயே கூட சில நேரங்களில் ஒரு மேலே ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு துணி, பழைய துணி எங்கள் தாத்தா, அதுதான் அதிகபட்சமாக நான் போட்டுட்டு குளிருக்குன்னு இந்த கம்பளி போட்டுட்டு இருக்கிறது, அந்த சொட்ரு போடுறது, இதெல்லாமே போட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு வேளை 2 வேளை நல்லா சாப்பிடு, இல்லைன்னா கூழு கஞ்சி அப்படி தான் இருக்கும். அதன் பிறகு எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, நாமக்கல் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே இருக்கும்போது எங்கள் மாமா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில உதவிகளை செய்யும்போது எங்கள் அத்தைங்க அதை அனுமதிக்கலை. அவங்க வந்து தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்த பொழுது இன்னும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த சாமிகளை கும்பிட்டுட்டே இருப்பேன். இந்த மாதிரி எங்களுக்கு வழி இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு சரியாகாதா, எங்களுக்கு இந்த கஷ்டம் போகாதா அப்படின்றா. நாங்கள் நாமக்கல் வந்த பொழுது நான் 5வது படித்தேன். அப்போ 5வதுலேருந்து 7வது படிக்க வரைக்கும் கோமணம் தான் கட்டிகிட்டு இருந்தேன் நான். எத்தனை அது பார்த்துருக்கேன், கோமணம் கட்டிட்டு தான் போவேன், அப்படி தான் இருப்பேன். வீட்டுக்கு வந்தால் ஸ்கூலில் கொடுக்குற ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போவேன், அப்படி தான் இருந்தேன். அப்போ சிலரெல்லாம் அவங்க எஸ்டேட்டில் இருக்கும்போது சரி, அங்கே சரி, சில பிள்ளைகளை அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் எதாவது வாங்கி கொடுக்கும்போது அழுவேன் நான். சரி, நம்ம அப்பா இப்படி இருக்கிறாரு, இப்படியெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்களே, நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன் நான். நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா, நம்ம இதெல்லாம் சாப்பிடுவோமா, இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு போடுறாங்களே, நமக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் அழுதுருக்கிறேன் நான். அப்போ இது மாதிரி கும்பிட்டுட்டே இருக்கு. அப்போது நாமக்கல்ல இருந்து நான் 8வது போகும்போது என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவோட சித்தி வீட்டுக்கு அங்கே போயிருந்தேன், கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா என்னை வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான். ஆனால் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய வேலைகளை வாங்க, நிறைய காரியங்கள். ஆனால் எனக்கு அப்படி இருந்தாலும் கூட எனக்குள்ள ஒரு சந்தோஷம்னா அங்கே போய் தான் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு முறை அப்படியே முடியெல்லாம் வளர்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறாரு. நான் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறேன். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட சித்தி, அவங்க பார்த்துட்டு ஏன்டா அழுகிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை அப்பா இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, நீ ஏசாப்பாட்ட ஜெபம் பண்ணு, ஏசாப்பா சரி பண்ணுவார் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏசுகிட்ட வேண்டிட்டு தான் இருக்கிறாம்மா, ஆனால் சரியாக மாட்டேங்குதுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ ஏசுட்டு வேணும், எல்லாத்தையும் கும்பிடுவியா ஏச மட்டுமானாங்க. இல்லை, எல்லாத்திட்டையும் வேண்டிட்டு தான். அப்போ எப்படி சரியாகும், நீ இயேசுவை மட்டும் நீ கும்பிட்டு பாரு, இயேசு உங்கள் அப்பாவுக்கு சரி பண்ணுவார். அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்தேன், நான் வேண்ட ஆரம்பித்தேன். இயேசுவே, இதுபோல் எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்படி இருக்குது, நான் எல்லாத்தையும் கும்பிட்டேன் சரியாகலை, உங்களைத்தான் கும்பிட்டேன், ஆனால் உங்களை மட்டும்தான் கும்பிட்டா சரியாகுன்னு சொல்கிறாங்க, நான் உங்களை மட்டும் நம்புகிறேன், கும்பிட்றேன். நீ எங்கள் அப்பாவுக்கு சரியாயிடுச்சுன்னா நான் அப்புறமே உங்களை தவிர வேறு யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கும்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு சபைக்கு கூட இல்லை, டெய்லி அவங்க வீட்டில் ஜெபம் நடத்துவாங்க. சாயங்காலம்னா குடும்ப ஜெபம், அந்த குடும்ப ஜெபத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம் இதுன்னு. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்களில் பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா, அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவே, அவர் தன் சங்கீதமானவர், 2-3 பேர் அந்த நாமத்தினால் இருதயம் முழுமித்தால் அவர் நடுவே
அல்லேலூயா. அப்ப எங்க 2 பேர் 3 பேர் உட்காந்து ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுனா கூட அவர்கள் நடுவில் நான் வருவேங்கிறார். அல்லேலூயா. அதனால தான் குடும்ப ஜெபம் தேவை. அல்லேலூயா. நிறைய பேர் இல்லை, நீங்கள் 2 பேர் இருந்தால் போதும். கணவன் மனைவி 2 பேர். கணவன் வெளியில் போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு, பிள்ளைகள் இருந்தால் சரி, பிள்ளைகளை வச்சுட்டு 2 பேர் இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் தேடி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை நாம் தேடுகிற ஒரு சமயம் உண்டு, அதே தேவன் நம்மை தேடி வருகிற ஒரு நேரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம கூடி ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை தேடி வரார். நம்மளை தேடி வந்து நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்க வரார். அப்போ டெய்லி கூடி ஜெபிக்கிறவங்க வீட்டை தேடி இயேசு வருகிறார். அல்லேலூயா. தேடாத வீட்டில் சரி. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யற, இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது எங்கள் தாத்தா எங்கே மறுபடியும் போனேன்னா எஸ்டேட்டுக்கு, நீலகிரிக்கு, கோத்தகிரிக்கு அங்கே போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நாமக்கல்ல இருக்கிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் எங்கள் அப்பா அங்கே நடந்து இங்கே வந்துட்டார். அப்போ எங்கள் தாத்தா நாமக்கல் வந்துட்டு வந்தவர் சொன்னார், டே உங்கள் அப்பா பார்த்தேன்டா, நல்லா முடியெல்லாம் வெட்டிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறான்டா அப்படின்னாரு. அல்லேலூயா. எனக்கு அந்த நேரத்தில் கேட்டோன்னே எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம், அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பாட்டையே தான் நான் பாடிட்டே இருப்பேன். அவர் எந்த சங்கீதமானவர் இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், இந்த பாட்டை பாடி பாடி தான் இங்கே ஜெபம் பண்ணுவாங்க, குடும்ப ஜெபம். இதை நான் பாடிட்டே இருப்பேன். வழியில் போகும்போது எல்லாம் தனியாக என்ன செய்வேன், காலையில் அந்த 8வது படிக்கும்போது 3 மைல் தூரம் அந்த சோலைக்குள்ளே மிருகங்களெல்லாம் இருக்கிற இடத்துல 10 லிட்டர் கேனு பாலை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு 3 மைல் தூரம் அந்த மிருகங்களெல்லாம் நடமாடுகிற இடம், புலியெல்லாம் கூட இருக்குதாங்க, புலி, காட்டு எருமை, சிறுத்தை இதெல்லாம் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போவேன். காலையில் 6 மணினா கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அதுக்குள்ளாரையே போய் பால் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு 3 மைல் தூரம் போய் சோலைக்குள்ளே தான் போகணும், தனியாக தான் போவேன். அங்கே போய் பாலெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கிட்ட போய் இப்போ அங்கே போய் பாலை கொடுக்க போவேன். அங்கே ஒரு 3 மைல் தூரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்குள்ளாரே போவேன். ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ப்ரேயர் முடிஞ்சு உள்ளே போவாங்க, இல்லை அட்டெண்டன்ஸ் நடந்துட்டு ஒரு நாள் நான் அதிகபட்சம் அந்த 8வது படிக்கும்போது 1 நாள் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கிறேன், இல்லைன்னா அவ்வளோ லேட்டாக தான் போவேன். ஏன்னா இத்தனை வேலைகளும் செய்துட்டு அதுக்கப்புறம் போவேன். ஆனால் வழியில் போகும்போதெல்லாம் இந்த பாட்டை பாடிட்டே போவேன் நான். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு நல்ல தைரியம் இருந்தது. அப்போது இது மாத்திரமல்ல, நான் 3வது படிக்கும்போது இருந்தே பீடி சிகரெட் இதெல்லாம் குடித்து சாராயமெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். நான் 3வது படிக்கும்போது இருந்தேன் எல்லாம் செட்டு எஸ்டேட்டில் அப்படியெல்லாம் குடிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பகலில் போவேன், சாயங்காலம் ஆனால் பசங்களோடு சேர்ந்து இப்படி குடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, இப்படி தான். ஆனால் அதன் பிறகு எனக்கு அந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் ஒரு வெறுப்பை உண்டாக்குனார். நான் இந்த ஜெபம் பண்ண என்னாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இதுலேருந்து வெறுக்கப்பட்டு அது குடிக்கிறதுலேருந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாருங்க, விடுதலை கொடுத்தார். 9வது அங்கே படித்தேன், மறுபடியும் 8வது படித்தேன், மறுபடியும் சில சூழ்நிலைகள் சில என் மேலே சில குற்றம் சாட்டினாங்க. அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு நான் நாமக்கலுக்கு மறுபடியும் வந்துட்டேன். 9வது போனேன், ஆண்டவருக்குள்ளே இருந்து என்னை சபைக்கு போனோம். அங்கே போகும்போது ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எங்கே அப்படின்னா சிபிஎம் சபைக்கு தான் போனேன். அப்போ ஞானஸ்தானம், இது ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒரு அம்மா என்கிட்ட நான் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு 2 நாள் கழித்து நம்ம சேலத்தில் கன்வென்ஷன் போகிறோம், உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு என்ன இன்னொரு பிரதர் சொன்னாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்தேன், பைபிளெல்லாம் அப்போல்லாம் படித்ததே கிடையாது. வீட்டில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க, அது வீட்டில் வச்சுருந்தேன். சரி ஞானஸ்தானம்னு கொடுத்தால பேரெல்லாம் வைப்பாங்களாம்ல, அப்போ அது மாதிரி நமக்கு என்ன பேர் வைக்கிறது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பைபிள் இப்படி திறவிட்டே இருந்தேன். அப்போ யோவான்னு பேர் மேலே வந்துச்சுங்களா, யோவான்னா நல்லா இருக்குது இந்த பேர் நம்ம வச்சுக்கல சொல்லலாமா, நமக்கு வைக்க சொல்லலாமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு காலையில் போகிறோம். நாள் அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி நாளைக்கு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு பேர் என்ன பேர் வைக்கணும்னு கேட்டால் நீ யோவான்னு வச்சுக்க, அந்த தம்பிக்கு பிலிப்புன்னு வச்சுக்கிட்டோன்னாங்க. எனக்கு சந்தோஷமா, நானும் அந்த பேர் தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்படியா, சரி சரின்ட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு அங்கே கன்வென்ஷன் முடிஞ்சது, எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களாம் பின்னாடி வாங்கினால ஒரு 150 பேர் பக்கம் இருக்காங்க, வரிசையாக நிற்கிறாங்க.
எப்போ பேர் கேட்பாங்கன்னு தெரில. ஒரு வயசான பாஸ்டர் ஐயா தான் கொடுக்குறாரு. நான் போயிட்டே இருக்கும்போது கிட்ட போகிறேன், அந்த அம்மாவையும் காணா. இவரும் யார்கிட்டையும் பேர் கேட்டு என்ன செய்யலை, ஞானஸ்தானமும் கொடுக்கல. அவரே ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த ஐயா. நான் ஐயோ இந்த பேர் வச்சா பரவாயில்ல, இவர் வேறு பேர் வச்சுட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறேன். கடைசியில் போய் அவர் ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு யோவான்னு பேர் வச்சார். அல்லேலூயா. எனக்கு வந்த சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம். நம்ம நினச்சோமே இதே பேர் நமக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து ஞானஸ்தானம் பெற்றவங்கெல்லாம் உட்கார வச்சு எல்லாம் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது நான் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன். அப்பா எனக்கு இந்த பேர் ஏசப்பா வச்சுட்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். பெரிய வெளிச்சம் மாதிரி மேலேருந்து வந்தது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த அபிஷேகத்தில் துள்ளி குதித்து அப்படியே உருண்டுருக்குறேன். என் கூட வந்தவங்கெல்லாம் கேட்டேன், டே எப்படா உனக்கு, எங்களுக்கெல்லாம் எத்தனையோ வருஷமாக வரோம், நீ இப்படி பெற்றிருக்கிறியா அப்படின்னு சொல்லி. கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஞானஸ்தானம் பெற்றேன், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 10வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டேன், திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டேன். சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் வீட்டில். அங்கே போய் என்ன செஞ்சேன், வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது மறுபடியும் என்னாச்சு, சபைக்கு போகிறத விட்டேன், பைபிள் படிக்கிறத விட்டேன், ஜெபம் பண்ணுறதை விட்டேன். இது 3 விட்ட உடனே என்னுடைய நினைவுகள் எனக்கு எல்லாம் வேறு மாதிரி மாற்றங்கள் உண்டாகிட்டே இருந்தது. என் கூட வேலை செய்கிற, டே ஒல்லியாக இருப்பேன் இப்போ ரொம்ப, நீ இப்படி ஒல்லியாக இருக்கிற, கொஞ்சம் பீர் குடி, கொஞ்சம் பீர் குடிடா, பீர் குடித்தா உடம்பு கொஞ்சம் குண்டாவடா அப்படின்னு. ஐயோ வேண்டாம் நான் குடிக்கிட்டே, இது பழத்தில் செஞ்சது தான். என்னது, இது பழத்தில் செஞ்சது தான், அதனால இது தப்பே கிடையாது குடின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன். அப்படி நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த பீர்லேயே எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, பிராந்தியெல்லாம் கலக்கி குடிக்க ஆரம்பித்து பல பயங்கர குடி போதையில் ஆளாகிவிட்டேன். மறுபடியும் சிகரெட்டு பீடி இப்படியெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் 6 வருஷம் பின்மாற்றங்கள், 6 வருஷம் பின்மாற்றம். ஆனால் மனசுக்குள்ளே ஏதாவது தவறு செய்யும்போதெல்லாம் வேதனைப்படுவேன். ஐயோ இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரத்தமாக வாந்தி வருது. டாக்டர்கிட்ட போகிறேன், வீட்டில் சொன்னால் எதாவது திட்டுவாங்கன்னு நானும் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன். டாக்டர் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு. என்கிட்ட நான் அப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், கொஞ்சம் காசெல்லாம் வச்சுட்டு என்ன செய்கிறேன், போய் செலவு பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ரத்தம் நின்ன மாதிரியும் இல்லை, நெஞ்சு வலி நிற்கவும் இல்லை, நெஞ்சு வலி வந்துகிட்டே இருக்குது. அப்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போய் எங்கள் அம்மாயி கூட இருந்தேன்னு பார்த்தீங்களா, 8வது படிக்கும்போது. அப்போ எங்கள் அம்மாயி சொன்னாங்க, டே நான் உன்னை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவர் காமிச்சார், நீ வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நீ பைபிள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உன்னை காமிச்சார், நீ பின்னாடி ஒரு ஊழியக்காரனாக தான் வருவே அப்படின்னு. அப்போ நிறைய முறை எனக்கு அந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் இது பண்ணிட்டேன். அப்போ அந்த ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது அந்த சாமியார் கூட வந்து அந்த சாம்பிராணி பிடிக்க இந்த இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த அந்த ட்ரெஸ் மாதிரி போடுவாங்க, போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நானும் ஒரு நாள் என்ன செஞ்சேன், இவங்களுக்கெல்லாம் போடுறாங்க நமக்கும் போட சொல்லி கேட்கலாம் அப்படின்னு நானும் அந்த ரூமுக்குள்ளே ஓடுறேன். நீயெல்லாம் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, போப்போ வெளியே போன்ட்டாங்க. ஓ நம்ம அப்பா பைத்தியமாக இருக்கிறாரு, அதனால் நம்மனால இப்படி இது அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து மேரேஜ்னு இன்றைக்கி அங்கி போடவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. மேரேஜ் நடத்துகிறத அங்கி போட்டு தான் மேரேஜ், இது வரைக்கும் 37 மேரேஜ் செஞ்சு வச்சுருக்கிறேன் நான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படி சொன்ன உடனே அவங்க இப்படி சொன்ன உடனே என்னாச்சு, எனக்கு மனசில் ரொம்ப பாரமாயிருச்சு, ரொம்ப இதாகிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 வருஷமாக இப்படி என்ன செய்கிறேன், பின்மாற்றத்திலேயே இப்படி இருந்துகிட்ருக்கிறேன். கடைசியில் ஒரு நாள் ஒரு சகோதரி என்னை வந்து பார்க்குறாங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாங்க. நாங்கள் சபைக்கு போயிட்டு இருந்தோம்ல, அந்த நாட்களில் பார்த்து அந்த சகோதரி வந்து பஸ் ஸ்டாண்டில் சொன்னாங்க, பிரதர் யோவான் பிரதர் அப்படின்னாங்க. யோவான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ உடம்புலாம் அப்படி சிலிர்த்துது. என்ன சபைக்கே வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம போகலைன்னா நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்கன்னுட்டு, இல்லை சிஸ்டர் நான் இங்கே வரல, நாமக்கல்ல நான் சேலத்துக்கு எங்கள் சித்தியெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டேன். அதன் பிறகு மறுபடியும் ஒரு 2-3 வாரம் கழித்து கனவில் வந்து அந்த சகோதரி சொப்பனத்தில் சொல்கிறாங்க, பிரதர் யோவான்னு பேர் வச்சுட்டு இப்படியெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு சொன்னேன். திக்குன்னு முழிச்சிட்டேன். யோவான்னு பேரை வச்சுட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்க நல்லா இருக்கு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்துக்கிட்டே இருந்தது.
அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குடிப்பழக்கத்தில் என்னால் விட முடியல, நான் சபைக்கு வரணும்னு நினைக்கிறேன், என்னால் வர முடியல, அப்போ எனக்கு எப்படியாவது மறுபடியும் என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் சபைக்கு வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் 94வது வருஷம் டிசம்பர் அந்த 23ஆம் தேதியிலேருந்து சபைக்கு போக ஆரம்பிக்கிச்சேன்னு. கிறிஸ்மஸ் அது வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். 24ஆம் தேதி அந்த குடியிலேருந்து விடுதலை கொடுத்தார். கிறிஸ்மஸ் அது, அதிலிருந்து ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 1995 வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வார்த்தை எபிரேயர் 6:14, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை உன்னை பெருகவே பெருக பண்ணு. அந்த வசனம் கேட்டோன்னு எனக்கு பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு வீட்டில் வந்து உட்காந்து 23ஆம் சங்கீதத்தை படிக்கிறேன், என்னை அறியாமல் பயங்கர சந்தோஷம். எங்கள் சித்திட்ட போய் காட்டுறேன், பாரு சித்தி இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க பாருங்கன்னு சொல்கிறேன். என்னை பார்த்துட்டு, ஏன்டா இது முன்னாடி படித்தது இல்லையான்னு. இல்லை, இதுக்கு முன்னாடி படித்ததே இல்லைன்னு. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் காலையில் எழுந்த உடனே அந்த 23ஆம் சங்கீதத்தை படிச்சுட்டு அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஒவ்வொரு வருடமும் அந்த வருஷத்துலேருந்து 95லேருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் இன்றைக்கு தண்ணி குடிக்கிறது கூட நான் வழக்கமாக வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. திரும்ப நானும் எங்கள் ஒய்ஃபிட்டு சொன்னேன், நான் எப்போ தண்ணி கேட்குறேன் டீக்கு அப்போ தான் கொடுக்கும், ஏன்னா நான் ஜெபம் பண்ணிட்டேன். என்னை எங்கள் பாஸ்டர் கூட இங்கே அப்படி தான் சொல்லுவார். நான் நிறைய அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து அப்போ மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன். மனப்பாடம் பண்ணி அதை சொல்லிவிட்டு 23ஆம் சங்கீதம் மனப்பாடம் இப்படி சொல்லி படிக்க ஆரம்பித்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. அதன் பிறகு 96 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அங்கே பார்த்தோம், சேலத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் முடியாதுன்னு சொல்லி இங்கே சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. சென்னைக்கு அனுப்பினோன்னே சென்னையில் வந்து என்ன செய்யுங்க, கிட்னி மாற்றணும், யாராவது கிட்னி கொடுக்குற இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. 96 மறுபடியும் நாங்கள் இங்கே வந்து எங்கள் அண்ணனை கிட்னிக்காக எங்கள் அம்மா அப்பா கிட்னி கொடுக்கணுன்னா செட் ஆகலைன்ட்டாங்க. ஓ பாசிட்டிவ் எங்கள் அண்ணனுது, எங்கள் அம்மாங்களது அப்பாவதும் பி பாசிட்டிவ்னால கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. டாக்டர் என்னை கொடுக்க சொன்னாங்க. எனக்கு என்ன குரூப்புன்னே தெரில. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நான் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா சொன்ன யாருமே ஆண்டவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. நான் ஜெபம் பண்ணி அப்பாவுக்கு இப்படி சரியாச்சுன்னா எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, நான் வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு வரேன்னு வேண்டினேன், அதுதான் சரியாச்சுங்கிறாரு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் பழனியில் வந்து குடும்பமாக மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டினேன், அதுதான் சரியாச்சுங்கிறாரு. அதனால் எங்கள் வீட்டில் யாரும் இது பண்ணலை. கடைசியில் இந்த கிட்னி இது பண்ணும்போது நான் ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளை, உமக்கு சித்தமாக இருந்தால் என் கிட்னி எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு டெஸ்ட் பண்ணும்போது இதுவும் ஓ பாசிட்டிவ்னு. அப்போ 97 எங்கள் அண்ணனுக்கு என்னுடைய கிட்னி கொடுக்கப்படு. 97 இதை இங்கே தான் ஜிஹெச்சில். அதன் பிறகு நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு சொல்லிகிட்டே இருந்ததுனால நான் ஜெபம் பண்ணிட்டேன். நான் 10வது வரைக்கும் போனேன். என்னதுங்க, 10வது வரைக்கும் போனேன், ஆனால் படிப்பில். ஸ்கூலுக்கு 10 வரைக்கும் போனேன், ஆனால் சரியாக படிக்கலை. ஏன்னா படிப்பு வரல. என்ன தான் படித்தாலும் குடும்ப கஷ்டம் அது இது மனசுக்குள்ளே வந்து படிப்பே ஏறல. அதனால் தமிழே தடுமாறி தான் படிப்பேன். இங்கிலீஷு சுத்தமாக எனக்கு என்ன செய்யாது, ஒரு சின்ன வார்த்தை கூட எனக்கு தெரியாது. அந்த அப்படிங்கிறது கூட எனக்கு என்ன செய்யாது, அது என்ன வார்த்தை எஸ் அப்படிங்கிறது வார்த்தை கூட சரியாக தெரியாது. ஆனால் 10வது வரைக்கும் போயிட்டேன். 10வது ஃபெயில் ஆகிட்டேன். எத்தனை முறை எழுதி பார்த்தேன். எழுதின பாடமெல்லாம் என்னாச்சு, மறுபடியும் பாஸ் மார்க்குன்றதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன். சரி வேணாண்டான்னு விட்டுட்டேன் நான். அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும்போது நான் சொன்னேன், இங்கே வந்து சபைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து வெங்கட்ரங்க ஸ்ட்ரீட் திருவல்லிக்கேணியில், அங்கே தான் சபைக்கு அங்கே டேவிட் ராஜ் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ அங்கே பாஸ்ட் எங்களுடைய ஆப்ரேஷனுக்கெல்லாம் சில உதவி சொன்னார். அதெல்லாம் பெரிய ஒரு சாட்சிகள். அப்போ அங்கே போகும்போது ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு, தம்பி உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு, நீங்கள் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு சில தரிசனத்தின் மூலிமா என்னோட நிறைய காரியங்களை பேசினார். ஆனால் இதில் குடும்ப சூழ்நிலை கஷ்டம், நிறைய கடன்கள், என் காசு தான் அந்த நேரத்தில் ஒரு வேலைக்கு போனேன், அதுதான் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தேன், அதுதான் வீட்டில் பிரயோஜனமாக இருந்தது. இப்படி வேலைக்கு போய்ட்டால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு இருந்துட்டேன். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு அதே ஊழியக்காரர் வந்தார் அதே சபைக்கு. நான் ஜெபிக்கும்போது நானும் போய் முட்டி போட்டோன்னே கை வச்சுட்டு, தம்பி இரு, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னால் ஏன் வரல அப்படின்னு பாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா இவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு இது பண்ணுறாரு, இவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க.
உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கேட்டார், என்ன தம்பி அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஆப்ரேஷனுக்கு கூட வழி இல்லாமல் எங்கள் அண்ணனை திரும்பி கூட்டிகிட்டு போனோம். அந்த ஆப்ரேஷன் சில செலவுக்கு ஆப்ரேஷன் இந்த காரியங்களுக்காக பாஸ்டர் தான் சபையில் சொல்லி சில காணிக்கெல்லாம் எடுத்து கொடுத்தார், தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்தார். அந்த சூழ்நிலை இப்போ வீட்டில் குடும்ப கஷ்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ நீ ஊழியத்துக்கு வந்துட்ட என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணி, அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இது மாதிரி சொன்னேன். ஒரு நாள் பாஸ்டர் இப்போ அப்போ சரிப்பா நீ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோ, சர்ச்சில் தங்கிக்கோ, மாதம் ஒரு 500 ரூபா தர்றேன், நீ உங்கள் வீட்டுக்கு கொடுத்துக்கன்னு. அப்போ எப்போ 97. அப்போது உனக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொடுக்குற காசு அவ்வளோதான் கொடுக்க முடியும். எனக்கு அப்போ அங்கே 1200 ரூபா நான் வாங்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் சரின்ட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பாட்டையெல்லாம் எங்கள் அண்ணன்கிட்டையெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் ஆண்டவர் பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ இது நம்ம ஊருக்கே போனோம், ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்கள் வந்து இனி அந்த ஆண்டவர் நம்புங்க, அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இனி என்னையே நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச உதவி நான் என்ன செய்வேன்னு மாதம் 500 ரூபா கொடுக்குறத கொடுத்துட்டே இருந்தேன். இங்கே தேவைகளே அப்பப்போ ஆண்டவர் சந்திச்சுட்டே இருந்தார். ஆனால் பாஸ்டர்ட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு நாளும் நான் ஊழியத்தில் அவர் இருந்த பிறகும் சரி, அவர் இருந்த காலம் வரைக்கும் சரி நான் கேட்டதே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தேவையோ நான் ஜெபம் பண்ணுவேன், அவரே கொண்டு வந்து கொடுப்பார், பாஸ்டர் கொடுப்பார், இல்லை யாரோ ஒருத்தர் மூலிமா ஆண்டவர் கொடுக்க வேறு. இப்படி தான் இன்ன வரைக்கும் அப்படி தான் சொல்கிறேன். இந்த வேதத்தை வச்சுட்டு சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்காகவோ படிப்புக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் போய் கேட்டதில்லை. ஆண்டவர் நல்லா கொடுத்து இன்றைக்கி 2 பொண்ணு ஒரு பையன் கொடுத்துருக்க. 2 பொண்ணு நல்லா இங்கிலீஷில் பேசு, அல்லது பெரிய பொண்ணுக்கு திருமணமாகி ஒரு பேத்தி இருக்கிறது. 2வது பொண்ணு ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி அந்த இதுக்காக பேசினேன், அதுக்காக படிச்சுட்டு இருக்குது. பையன் பைபிள் காலேஜ் இது 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே இங்கிலீஷில் நல்லா பேசுவாங்க. என் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எழுத்து இங்கிலீஷு எனக்கு மட்டும்தான் புரியும். அல்லேலூயா. வேறு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. எங்கள் ஒய்ஃப்கிட்ட சில நேரத்தில் ஃபோனை வீட்டில் மறந்துட்டு எங்கே அந்த நம்பர் கொஞ்சம் அந்த பாஸ்ட் பேர் தேடுவாங்க. ஏங்க இந்த மாதிரி எங்கெங்க அந்த நம்பரே தெரில, பேரே தெரில, நான் ஸ்பெல்லிங் சொல்லுவேன் இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு. அப்போ அதை எடுத்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், உங்கள் அம்மா அப்பா உங்களை இப்படி படிக்க வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார், எங்கள் அம்மா அப்பா சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால் நான் படிக்கலை, அதனால் இப்படி இருக்கிறேன் அப்படின்பேன். அல்லேலூயா. ஆனாலும் 27 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் அநேக இடங்களில் கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஊழியத்துக்கு இது பண்ண நான் பயங்கர கோவம். எங்கள் பாஸ்ட்டு என்னை ரொம்ப கண்டிஷனாக நடத்துவார். ஊழியம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்காங்க அதை கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் பாஸ்ட் என்ன வேலை சொல்கிறார் அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது பெரிய ஒரு உயர்வை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் காலையில் ஊழியத்துக்கு இங்கே வந்த உடனே காலையில் அந்த பாத்ரூம் ஒரே பாத்ரூம் தான் இருக்கும், அதை போய் கழுகி எல்லாம் சுத்தமாக படுத்திட்டு சர்ச்செல்லாம் கூட்டி பாய் போட்டு இதெல்லாம் துடைக்கணும். எங்கள் பாஸ்டர் வந்து நின்னோடனே இப்படி பண்ணுவார், இப்படி துடைச்சி இப்படி பார்ப்பார். ஏதாவது கொஞ்சம் மண் இருந்ததுன்னா எல்லாருக்கும் முன்னாடி டேய் நீ எதுக்குடா ஊழியத்துக்கு வந்தேன்பார். என்னது எதுக்குடா ஊழியத்துக்கு வந்த, இதையே கூட நீ சுத்தம் பண்ண முடியல அப்படின்னா தொடச்சி வைக்க நீ என்ன ஊழியத்தை போய் செய்ய போகிற, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன சொன்னார், ஊழியத்துக்கு வந்தால் போகிற இடம் எல்லாம் காசு கொடுப்பாங்க இதாகிரும் அப்படின்ட்டு வரக்கூடாது. அங்கே போனால் காசு கொடுப்பாங்க, இங்கே ஜெபம் போனால் காசு கொடுப்பாங்க அப்படின்ட்டாலும் நீ நினச்சிட்டு இங்கே இருக்கக்கூடாது. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் தான் கொடுப்பாரு. நீ இன்னொரு இடத்துல போய் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தை நீ அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு சொன்ன உடனே நம்ம ஏதோ கஷ்டத்தினால இப்படி வந்துட்டோமா, இப்படி சொல்லியதுனால வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சோம். நைட்டெல்லாம் அழுகிறேன். உழித்து வந்தோடனே அடுத்த நாள் சிஸ்வ பிரகாசனை இதில் மீட்டிங்கு, எங்கட ஐசக் ராஜா அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே ஊழியம் செய்கிறார். அவர் அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தவர். அவர்கிட்ட சொல்லி யோவானை கூட்டிகிட்டு நீ அங்கே வந்திருப்பான்னு. நாங்கள் 2 பேரும் அங்கே போகிறோம்.
கொரியாவிலேருந்து ஒரு ஊழியக்கார் வந்து எல்லா பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஜெபம் பண்ண கூப்பிட்டாரு. நாங்கள் போய் இப்படி கை வைக்கிறார், இல்லைன்னா இப்படி, அவ்வளோ ரொம்ப நேரமெல்லாம் கை வச்சு ஜெபிக்கல, இப்படி சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஒன்று இப்படி இல்லைன்னா இப்படி வச்சு அனுப்பிட்டார். கடைசியில் இங்கே 3 பேர்த்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு. ஒரு ஊழியக்கார் தன்னுடைய மகள் என்ன செய்தன்னா வரதட்சணை பிரச்சனையினால் என்ன செய்தது, இன்னைக்கு வீட்டில் வந்து இருக்குது, மறுபடியும் என் பொண்ணு வாழுமா என்ன செய்கிறதுன்னு கவலையோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் பொண்ணு மறுபடியும் போய் குடும்பத்தில் வாழுன்னு சொல்கிறாரு. அந்த ஊழியக்காரர் எந்திரிச்சு வந்துட்டார். இன்னொருத்தர் சொன்னார், சபை நடத்திட்டு இருந்த நீங்கள் இப்போ எல்லாருமே விசுவாசி யாருமே இல்லை, நீங்கள் குடும்பம் மட்டும்தான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஊழியம் செய்யட்டுமா மறுபடி வேலைக்கு போட்டுமான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ தொடர்ந்து நான் அந்த சபையை கட்டுவேன், ஆத்துமாக்களை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னால் நான் அந்த ஊழியக்காரர் வந்துட்டார். கடைசியில் அதுக்கப்புறம் இங்கே இன்னொருத்தருக்கு சொல்கிறாருன்னு இப்படி தேட ஆரம்பிச்சிட்டார். அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி தேடினார். தேடிட்டு எனக்கு நேராக கையை நீட்டி இங்கே வா அப்படின்னு கையை கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நான் என்ன செய்கிறேன், அப்படியே அந்த பக்கம் இந்த பார்க்குறேன். பாஸ்ட் கொஞ்சம் தூரத்தொகை உன்னதாப்பா கூப்பிட்றாரு போன்னு. என்னை போனோன்னே என் கையை நீட்ட சொல்லி என் 2 கையும் மேலே அவர் கையை வச்சுட்டு, நான் நைட்டெல்லாம் என்னென்ன சொல்லி அழுதுகிட்டு இருந்தனோ அதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நீ இது மாதிரியெல்லாம் சொல்லி நீ அழுதுகிட்டு இருக்கிற, நானாக வந்துட்டு நான் ஊழியத்துக்கு ஆண்டவரை நீ அழைச்சி வந்தனா அப்படின்னு சொல்லி நீ அழுதுகிட்டு இருக்கிற, நீ வரல, நான் தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் எடுத்து பயன்படுத்துவேன், உன்னை பல இடங்களுக்கு உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி அவர் என்ன செய்து வச்சாரு. அன்றையிலிருந்து நான் என்ன செஞ்சிட்டேன், யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளோட அழைச்சிருக்கிறாரு, அவர் செய்வாருன்னு. ஆண்டவர் மகிமைக்காக சொல்லுகிறேன். கேன்சர் வியாதிகளை சுகமாக்கி இருக்கார். ஜெபம் போகும்போது கை கழுவது செயலிழந்து போனவர்களை சுகமாக்கி இருக்கிறார். ஜெபிக்க மரித்து போனவர்களை ஆண்டவர் செத்து போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள ஆண்டவர் உயிரோட என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணும்போது எழுப்பி இருக்கிறாரு. நிறைய மந்திரத்தினால சிக்கப்பட்டவர்கள் மந்திரவாதிகளெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நான் மந்திரத்தை சரி பண்ண மந்திரவாதி இல்லை, வியாதியை சுகமாக்க நான் டாக்டரும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவர்களாகிய என்ன செய்வாங்க, ஞானஸ்தானம் பெற கடவன். அவர்கள் என்ன செய்வார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று அவர்களை சேதப்படுத்தாது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இப்படியாக நிறைய அற்புதங்களை என்னை கொண்டு ஆண்டவர் செய்தார். எனக்கு திருமணம் முடிந்து 2 அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச உடனே 30 வயசு நான் திருமணம் முடிக்கும்போது 30 வயசு நான் திருமணம் பண்ணும்போது அப்போது ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஆண்டவரே திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி நிச்சயம் பண்ண போயிட்டோம், நிச்சயம் பண்ணிட்டு எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுன்னு தெரிஞ்சு இன்னொருத்தர் வந்தவர், இவருக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யுது, திடீர்னு சீக்கிரம் செத்துட்டாருன்னு உங்கள் பொண்ணு வாழா வெட்டி ஆயிருமே, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் அப்படியே நின்றுச்சு. இன்னொரு கல்யாணம் தேதியெல்லாம் குறித்து என்ன செஞ்சதுங்க, நின்று போயிடுச்சு. இன்னொரு கல்யாணம் பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடியாக இதாகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி சொன்னோன்னே எங்கள் பாஸ்டர் இங்கே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் ஃபுல் செக்கப் பண்ணி சொல்லும்போது கல்யாணம் பண்ணலாம், நல்ல குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாரு. அதன் பிறகு திருமணத்துக்கு இது போனோம். அப்போது எங்கள் மாமியார் எல்லாம் சொன்னாங்க, ஒரு 2-3 வருஷம் குழந்தைகள்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் போயிருக்கட்டும்னு. எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் இல்லை மெர்சி, நானே லேட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் ரொம்ப லேட்டாக இருந்ததுன்னா இன்னும் என் பிள்ளைகளை என்னாயிரும், ரொம்ப வயசாகிடுச்சுன்னா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இதாயிரும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே எனக்கு குழந்தை வேணும்னு. அப்போது லேட்டாக வேணும் அப்படின்னு எங்கள் ஒய்ஃபு எங்கள் மாமியார் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அதெல்லாம் முடியாது ஆண்டவர், எனக்கு குழந்தை வேணும். ஃபஸ்ட்டு திருமணம் முடிஞ்சு ஒரு 15 நாள் தான் தலை குளிச்சுட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போகிறேன்னு, ஏன் இப்படி பண்ணீங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு குழந்தை வேணும். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதம் உனக்கு ஒரு குழந்தை தரேன்னு. எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இந்த மாதம் ஒரு குழந்தை தரேன்னு சொல்கிறாருன்னு. அதே ஆண்டவர் கொடுத்தார். ஃபஸ்ட்டு பொண்ணு தான் வேணும்னு சொன்னேன், அதே மாதிரி பொண்ணை கொடுத்தாரு. 2வது ஆண்டவர் என்ன செய்தார், நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், பால் நிறுத்தணுன்னே, அடுத்த குழந்தை கொடுத்துருணும் ஆண்டவரேன்னு. அப்போ பால் நிறுத்தினாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதம் ஒரு குழந்தை தரேன்னாரு. எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், மெர்சி இந்த மாதம் ஆண்டவர் ஒரு குழந்தை தரேன்னாரு. அதே மாதிரி 2வது குழந்தை கன்சீவ் வச்சு நமக்கு 4 குழந்தையாவது வேணுன்னுட்டேன்.
எங்கள் என்ன மாறல 2 குழந்தையோட ஆப்ரேஷன்னாங்க. பையன் பிறந்த இப்போ 2வது பையன் தான். பொண்ணுக்கு கெஸ்தியான்னு பேர் முன்னாடியே சொல்லிட்டோம், பையனுக்கு ஜான்சன் பேர் முன்னாடியே சொல்லிட்டோம். பையன் தான் ஜெபம் பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் என்ன குழந்தை பிறந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுவேன் நாங்கள். அதெல்லாம் முடியாதுன்னு சண்டை பண்ணி கடைசியில் எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் இதை பொண்ணு தான் கொடுக்க போகிறாரு, நமக்கு பையன் வேணும், 3வது பையன் வேணும், ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, பண்ணினீங்கன்னா பிரச்சனை பண்ணுவேன்ட்டு வந்துட்டேன். ஊட்டியில் இருந்தால் தான் மேரேஜ் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது பொண்ணு பிறந்துருச்சு. அப்போ எங்கள் ஒய்ஃபு சொன்னாங்க, இந்த 2 குழந்தை கொஞ்சமாவது பெருசாகட்டுங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணாதுங்க, இது கொஞ்சம் பெருசான பிறகு அடுத்த குழந்தை இருக்கட்டும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரி சரின்னு சொல்லிட்டேன். எங்கள் ஒய்ஃபிட்ட ஆண்டுகிட்ட சொன்னேன், பால் நிறுத்தணுன்னு எனக்கு குழந்தை கொடுத்துடணும் அப்படின்னு. அப்போ 3வது என்னது பையனை தரணும். எங்கள் ஒய்ஃபிட்ட சொன்னேன், ஆண்டுகிட்ட பால் நிறுத்தியாச்சு 2வது பொண்ணு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இந்த மாதம் தர்றப்பா அப்படின்ட்டார். எங்கள் ஒய்ஃபிட்ட சொன்னேன், மெர்சி ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாலும் நல்லது தான் செய்வார், ஒரு நாள் தீமை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஏங்க என்னங்கன்னு, இந்த மாதம் ஆண்டவரே இன்னொரு குழந்தை தரேன்ட்டு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, என்னங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்தார், ஒரு பையனை கொடுத்தார். ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு கேட்டாங்க, சரின்னு விட்டுட்டேன். அப்போ ஒரு 40 நாளுக்கு இடையில ஏதோ இருந்து ஒன்று இதாகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் சொன்னபடி 4 தான் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டா குழந்தை இருக்காதா அப்படின்னு. கையெடுத்துட்டேன், எங்க ஜெபம் பண்ணிடாதீங்க, கர்ப்பமே சுருங்கி போனவங்களுக்கெல்லாம் குழந்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, ஆப்ரேஷன் பண்ணினவங்களுக்கு கூட குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் திருப்பூரில் ஒரு சகோதரிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்து 2 குழந்தைங்க சில பிரச்சனை வந்துட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க 2 மறுபடியும் வேறு ஒரு திருமணம் செய்து வச்சாங்க, தனியாக இருக்கிறது இல்லைன்னு. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி 2 பெண் பிள்ளைகள் இன்றைக்கி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார், நல்ல பெரிய பிள்ளை காலேஜ் இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியும் அவரால். அப்போ இது சொன்ன உடனே சரி சரி மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தின. ஆண்டவர் இன்றைக்கு இப்படியாக குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் இப்படி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ்ஸுகளெல்லாம் கொடுக்குறேன், என்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது, சப்பாரி வச்சுருக்கு, நிறைய சப்பாரி இருக்குது, நல்ல ஃபேண்ட் ஷர்ட்டுகளெல்லாம் இருக்குது. அடுத்தது ஜிப்பா நிறைய ஜிப்பா வச்சுருக்கிறேன், அங்கி வச்சுருக்கிறேன், கோட் சூட்டெல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை காணாமே. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அந்த கவலைகளை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஒரு 3 காரியம் ஆண்டவர் எனக்கு செஞ்சார் என் வாழ்க்கையில். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்தில் ஒரு சொப்பனம், கீழே ஆண்டவர் என்ன செய்கிற, நல்லா ஃபேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஹெல்மெட்டு இதெல்லாம் கையிலெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு என்ன செய்கிறேன், ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஆண்டவர் காமிச்சார். அப்புறம் முழிச்சு பார்த்தா அந்த நாட்களில் அரிசி சாக்கு பார்த்துருக்குறீங்களா, அரிசி சாக்கு வரும், அந்த சாக்கில் தான் படுத்துட்டு இருப்போம். எது பாய் கூட வாங்கி போட்டு படுக்கிறதுக்கு இது இல்லை, அப்படி படுத்துருக்கிறேன். முழிச்சு பார்த்தேன். அப்புறம் அது ஆண்டவர் தருவார் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அதே மாதிரி ஊழியத்துக்கு செஞ்ச பிறகு தான் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்தார், அதே மாதிரி என்னை பைக்கில் போக வச்சார். அல்லேலூயா. அடுத்தது கார் ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சார். எங்கள் ஒய்ஃபிட்ட சொல்கிறேன், மெர்சி ஆண்டவர் கார் ஓட்டுற மாதிரியே காட்டுறாரு, நமக்கு ஒரு கார் தரப்போகிறாரு அப்படின்னு. எங்கள் ஒய்ஃபை டாக்டர் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கீழே விழுந்து கொஞ்சம் ஸ்பைனல் கார்டு அடிபட்டுருச்சு, டாக்டர் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு கார் வாங்குறது சூழ்நிலை இல்லை. ஆண்டவர் அதே மாதிரி என்ன செஞ்சாருங்கன்னா, இன்னொருவர் மூலியமாக ஆண்டவர், நான் கேட்கவே இல்லை, இன்னொருவர் மூலியமாக அந்த கார் வாங்கி ஓட்டிகிட்டு போக ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. அந்த காரில் எந்த ஊரில், நாமக்கல்ல நாங்கள் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே போய் இருந்தலைங்களே, அங்கே இருக்கும்போது பிச்சை எடுத்துருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்தேங்க சாப்பாட்டுக்காக. என் கூட படிக்கிற பையனெல்லாம் என்னை கேவலமாக ஸ்கூல்ல எல்லாம் பேசும், பிச்சைக்காரன்டா, எங்கள் வீட்டில் அம்மா சோறு போடுன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாண்டா அப்படிம்பாங்க. அதே ஊரில் காரில் போய் இறங்கும்படி ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க, ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதன் பிறகு இந்த கொரோனா முடிஞ்சப்போ முன்னாடி அப்படியே ஏரோப்ளேன்லேருந்து அப்படியே சூட்கேஸ் எடுத்து இறங்கி வர்ற மாதிரி கனவு வந்துச்சு. மேலே தான் பார்த்துருக்குறேன், மேகத்தை தான் பார்த்துருக்குறேன், அப்படி இல்லை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. உடனே ஆண்டு உன்னை பைக்கு வாங்கி ஓட்ட வச்சுனேன்,
காருக்கு ஓட்ட வச்சுன்னா இது செய்ய மாட்டேன்னு. ஆண்டவர் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதே மாதிரி துபாய்க்கு போயிட்டு ஏர்ப்ளேன்லேருந்து அதே மாதிரி சூட்கேஸ் இழுத்துட்டு ஏர்ப்ளேனில் போயிட்டு வந்தோம். நம்பர் 1 அதில் 750 பேர் உட்காந்துட்டு போகக்கூடிய அந்த ஃப்ளைட். அதில் போயிட்டு துபாய்க்கு போகிற மீட்டிங் போய் அங்கேயும் போய் சில இடத்துல சில சாட்சிகளெல்லாம் சொன்னேன். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தினாலும் வேண்டியதெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நமக்கு எது எதிர்பார்க்கிறோமோ அது கிடைச்சாதான் சமாதானமாக இருக்கும். கிடைக்காத வரைக்கும் என்ன இருக்காதுங்க, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை நமக்கு சமாதானத்தை அவர் தருகிறார். நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது தேவன் நிச்சயமாக அதை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை காணாம நிறைய பேர் கவலையாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக கவலைப்படாதீங்க. உண்மையாலுமே நான் அப்படி இருந்த என்ன, சில சோறுக்களில் கஞ்சி கூழு குடிச்சிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்த என்ன இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்துக்குன்னு கூப்பிடும்போது எனக்கு படிப்பறிவே இல்லை, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு மரண தருவாயை கொடுத்து தான் இப்போ உயிர் போகிற கண்டிஷன், அந்த ஆப்ரேஷன் போகும்போது உயிர் போகிற கண்டிஷன். எத்தனையோ பேர் இதே ஜிஹெச்சில் தான், சென்ட்ரலில் அங்கே தான் பண்ணினது ஆப்ரேஷன். 1 வருஷமாக அங்கே இருந்திருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில். தேட்டர்லேயே செத்துருக்குறாங்க, லிஃப்ட்டில் வர வர செத்துருக்குறாங்க, அடுத்தது வந்து பெட்டில் போட்டோன்னு செத்துருக்குறாங்க, நிறைய அப்படி செத்துருக்குறாங்க. எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்குது, அது வாய்க்குள்ளே டீப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை எடுக்க சொல்லி இது பண்ணுறேன். கடைசியில் அந்த டீப்பை எடுத்தோன்னே எனக்கு மூச்சு வரல, திணறி பார்க்குறேன். அவ்வளோதான், இனி நம்ம செத்துருவோம். ஏன்னா இது மாதிரி எத்தனையோ பேர் செத்துருக்குறாங்க, நம்மளும் என்ன செஞ்சிருவோம், இனி செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்தா, என் உயிர் வரைக்கும் நான் ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டேன் நான். அல்லேலூயா. உடனே எனக்கு மூச்சு வந்தது, கீழே வார்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிஜன் வச்சாங்க. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த சங்கீதம் 23 அதான் நான் அதை படிக்கும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. ஆண்டவர் நம்ம கூட இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா 3 வகையில் எனக்கு இந்த மாதிரி மரணம் காப்பாற்றி வழி இல்லாத சூழ்நிலை, அந்த மாதிரி மரணத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி இன்றைக்கு 27 ஆண்டுகளாக இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை வேலையை ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே ஊழி தான். இந்த செய்தி கொடுக்கறது, பிரசங்கம் பண்ணுறது, அதுதான் ஊழி இல்லை. கூட்டுறது, துடைக்கிறது, பாய் போடுறது, என்ன வேலை செஞ்சாலும் சரி எல்லாமே ஊழியம்தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் செய்யுங்க. இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஏவுதல் கொடுக்குறாரா இதை செய்யணும்னு, அதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் அப்படி இருந்த எங்களை இன்றைக்கு அநேகர் பார்த்து இன்றைக்கு அவ்வளோ சாட்சியாக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவன். இதே சென்னையில் சுஜானான்னு சொல்லி ஒரு பொண்ணு, சுதாகர்னு இருக்கும், அந்த பொண்ணுடைய தங்கச்சி முடிஞ்ச உடனே அதுக்கு என்ன வேலை தெரியுங்களா, பாத்ரூம் கழுவுறது தான். நல்லா அழகாக இருக்கும் அந்த பொண்ணு, பாத்ரூம் கழுவு. ஆராதனை முடிஞ்சோடனே, ஃபஸ்ட் ஆராதனை முடியும், அடுத்த ஆராதனை போய் அந்த பாத்ரூமில் போய் எல்லாம் கழுவுறது. அந்த பிள்ளைகள்லாம் வந்தோடனே தான் அடுத்து ஒவ்வொரு வேலையும் அவங்க கொடுத்தோன்னே நான் செய்யலை. அது கழுவிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தது. கடைசியில் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியுங்களா, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க அப்பா இல்லை. கடைசியில் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்தார். பாஸ்டர்கிட்ட பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எனக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார். நல்லா 50,000 ரூபா அப்போவே சம்பளம், 99 நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு நகையெல்லாம் எதுவும் போட வேண்டாம், நாங்களே போட்டுக்கிறோன்னு தங்க விலையில் போட்டார். அந்த கைக்கெல்லாம் 2 வேலை தங்க விலையில், கழுத்தில் தங்க செயின், இதெல்லாம் போட்டு தான் கட்டிட்டு போய். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வேலை செய்யும்போது நிச்சயம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை. அல்லேலூயா.
நீங்கள் கூட்டுற வேலையாக இருக்கலாம், பெருக்கிற வேலையாக இருக்கலாம், எந்த வேலையை, ஒரு சின்ன சின்ன எந்த வேலையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஊழியக்காரர் ஐயா சொல்கிறாருன்னா அதை கேள்விப்படிந்து செஞ்சு பாருங்களேன். என்னை எங்கள் பாஸ்ட் இங்கே இருக்கிற மற்றவங்களெல்லாம் எப்படி நடத்துனாருன்னா, என்னை சொல்லி சொல்லி தான் சொல்லுவாராம். யோவான் இப்படி சொன்னால் இது பண்ணுவார், யோவான் இப்படி கீழ்ப்படுவார், யோவான் இந்த வேலையை செய்வார். அப்படியெல்லாம் செஞ்சேன். கடைசியில் அந்த ஊழியக்காரர் என்னன்னா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. அந்த தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ளாக. அல்லேலூயா. சத்தத்தை காணாமே. அல்லேலூயா. அப்போது கடைசி ஒரே ஒரு சம்பவத்தை சீக்கிரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். நீ அவரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக. அப்ப இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அன்னாள் குழந்தை இல்லை, ஆனால் அவளுடைய இன்னொருத்துக்கு என்ன செய்தது, அவளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது. ஆனாலும் கூட அவர் கணவனார் என்ன செய்தார், அதிகமாக இவளை நேசிக்கிற அண்ணாலை அந்த 10 பிள்ளைகளுக்கு கொடுப்பதை பார்க்கிலும் அதிகமாக இவர்களுக்கு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இவள் என்ன செய்தால் பாருங்க, அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. நம்மள்ட்ட என்ன இல்லையோ அதை தான் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்கள் சொல்லி சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, ரொம்ப துக்கப்படுத்துவாங்க. கல்யாணம் ஆகலைன்னா ஏன்னா இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையாம்பாங்க. கல்யாணம் ஆன உடனே கேட்பாங்க, என்ன குழந்தை ஏதாவது இருக்குதா அப்படிம்பாங்க. அது இல்லை அப்படின்னா இதாங்க, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு சொல்கிற அந்த வார்த்தை மிகவும் அவளுக்கு என்ன செய்துதான், விசனமாக இருந்தது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். என்ன செய்தானா, இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். 7வது வசனம். இவன் என்ன செய்வா, மனமடி வச்சு, ஏமா நீ சர்ச்சுக்கு போய் வந்துடுற, சர்ச்சுக்கு வர வேண்ட, இது பண்ணுற, நீ எதுக்கு இங்கே வர்ற, நீ மலடி அப்படின்னு என்ன சொன்னாலும் தெரில சக்களத்தி. ஆனால் இவர் என்ன செய்கிறா, ஆலயத்துக்கு போகிற சமயத்துலலாம் இப்படியே சொல்லி சொல்லி சொல்லின்னு இன்றைக்கி நம்மளை பார்த்து சில, ஆமாம் நீ சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு மற்றவங்க நம்மை பார்த்து சொல்லலாம். அது ஒருவேளை நமக்கு மன வடிவாக இருந்து கொண்டே இருக்கும். அவள் என்ன செய்கிறா பாருங்க, 8வது வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலாம் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இப்படி சொன்ன உடனே சாராள் என்ன செஞ்சாங்க, ஆகார் இப்படி நீ சேர்த்து வச்ச பொம்பளை என்னைய இப்படியெல்லாம் பண்ணுறா, பையனை இப்படியெல்லாம் பண்ணுறா, அவளை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு. இந்த அண்ணாளை குறித்து பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை அவள் என்னை இப்படி பேசுகிறா, என்னை வேதனைப்படுத்துகிறான்னு சொன்னதா அங்கே எதுவுமே இல்லை. ஐயா சொல்லும்போதே சொன்னாங்க, உங்கள் பிரச்சனை வேறு யார்ட்டையும் கொண்டு போய் சொல்லாதீங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே சொல்லிகிட்டே வந்தார், இதை பேசும்படி. பாவியானவர் பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் மத்தியில் ஆண்டவர் அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனையை, அல்லது உங்களை மனமடி வாக்குறாங்க, உங்களை உபத்திரத்துக்கு சொல்கிறாங்க, அதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் கணவன்ட்டையும் சொல்லாதீங்க, மனைவிட்டையும் சொல்லாதீங்க, பிள்ளைகள்கிட்ட கூட மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. எங்களுக்கு திருமணம் முடிந்து 21 வருடங்கள் ஆகுது. இன்றைக்கி 22 வருஷங்கள் ஆகுது, சாரி 23 வருஷம் ஆகுது.
இன்று வரைக்கும் என் மனைவி எங்களுக்குள்ளே எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனாலும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாது, நானும் அவளை குறித்து அவங்க வீட்டில் சொல்ல மாட்டேன். இன்ன வரைக்கும் எங்களை 2 பேருக்கும் நாங்கள் சண்டை பண்ணுறோம் அப்படின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. என் மனைவி பார்த்திங்கன்னா அடிக்கவே மாட்டேன், அப்படியெல்லாம் இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா பயங்கர துன்பப்படுத்தினால. ஆனால் என் மனைவி என்னை பார்த்து கோபம் வராதா, அடிக்கவே மாட்டேங்களா, ஒரு அடியாவது அடிங்களேன்னு கேட்டா. நான் அடிக்க மாட்டேன். ஒரு 6 மாதம் அப்படியே இருந்தது. வயிற்றில் எங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு குழந்தை. அப்படியே ஏதோ கேட்கலன்னு சரியான கோவம். நான் பயங்கர கோவக்காரன். எடுத்துன்னு 2-3 வார்த்தை பேசலைன்னா எடுத்தோன்னே அடி தான். எங்கள் அம்மாவை மட்டும்தான் நான் அடித்ததில்லை, எங்கள் அப்பாவை, எங்கள் அண்ணனை, தங்கச்சி எல்லாம் எங்கள் அப்பாவெல்லாம் அடித்து உயிர் போகிற மாதிரிலாம் அடிச்சிருக்கிறேன். அவ்வளோ கோபம். நம்ம இருக்கக்கூடாது. என் மனைவி ஒரு அடி அடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்னை இப்படி தப்பு பண்ண வச்சுட்டியே அப்படின்னு. நமக்குள்ளே வர எந்த பிரச்சனையும் யார்ட்டும் போகக்கூடாது. கோபம் இருந்தால் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருந்தால். அப்போ இது போல் இன்றைக்கி எங்கள் குடும்ப வாழ்க்கையில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி போகும்போது இப்போ சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை என்ன தெரியுங்களா, உங்கள் அம்மா என்கிட்ட எப்படி நடந்து கொண்டான்னு நீ பார்த்துக்கிட்டே இருந்த, அதே மாதிரி நீ போகிற வீட்டில் இருந்துக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மளுடைய சாட்சிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்னாள் தன் புருஷனுடையும் சொல்லலை. அதன் பிறகு போய் என்ன செய்கிறா, மனம் கசந்து தேவனிடத்தில் பொருத்தனை செய்து அங்கே ஜெபித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது ஏலி வந்து கேட்குறாரு, நீ எவ்வளவு நேரம் குடித்து வெறித்து கொண்டு இருப்பாய், ஏன்னா குடிச்சிட்டு வளர்ற மாதிரி இருக்குது, சொல்லு அப்படின்னு. அவள் சொல்கிறா, நான் குடிக்கவில்லை, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவரிடத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர்கிட்ட கூட போய் என்ன செய்யலை, சொல்லலை. ஏன் சொல்லலை? சொல்லும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு சில நேரத்தில் புத்திமதி சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு சில புத்திமதிகளை சொல்கிறது ரொம்ப கசப்பாக எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியக்காரர் திட்டுறது, பேசுறது, ஐயோ என்னை இப்படி பேசிட்டாரு அப்படின்னா தான் செய்த தவறை உணர்வதில்லை. அவர் பிரசங்கம் பண்ணது இன்றைக்கி எனக்காக தான் பேசினார், என்ன தான் பேசினார் அப்படின்னு இன்னும் 4 பேர்த்திட்ட போய் சொல்லுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, தன் பிழையை உணர வேண்டும். தாவீது உணர்ந்தார். தாவீதிட்ட வந்து சொன்ன உடனே அவன் சொல்கிறாரு, மனுஷன் கையில் வேண்டாம், ஆண்டவர் என்னை தண்டிக்கட்டும், என்னை ஆண்டவர் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னார். தன் சொல்லுகிற தவறை உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை ஊழியக்காரர்கிட்ட சொன்னால் அவர் போய் ஏமா இப்படியெல்லாம் திட்டுறியாமா என்னம்மா அப்படின்னு சொன்னால் அவது போய் புருஷங்கிட்ட சொல்லி இன்னும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். எதுக்கு என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அதனால் ஏலி பார்த்தாரு, சரி நீ சமாதானத்தோடு போ, நீ வேண்டிக் கொண்டதை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐயா ஊழியக்காரங்க அந்த சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த ஆசீர்வாதம், அந்த சமாதானம், நீ நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை அப்படியே பலிக்கும். அல்லேலூயா. அப்போ அவள் என்ன செய்கிறான்னா, அவன் போனாங்க. அதன் பிறகு என்ன செய்ததுங்க, பொருத்தனையின்படியாக ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் தான் சாமுவேல். ஆண்டவர் என்ன செய்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அந்த சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஆண்டவர் தேடி வந்து அவரோட பேசினார். அதன் பிறகு அவர்களுக்கு மறுபடியும் என்ன செஞ்சதுங்க, அந்த அண்ணாளுக்கு மறுபடியும் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பிள்ளையை கொண்டுட்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்தோடனே, பொருத்தனை செய்து கொடுத்த உடனே மீண்டும் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு என்ன பொருத்தனை செய்தோமோ அதை என்ன செய்யணும்னு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட விட்டுறணும், கொடுத்துடணும். நாம் எடுக்கிற பொருத்தனைகளை செய்கிறதை கொடுக்கணும். நீ பொருத்தனை செய்து செலுத்தாது இருப்பதை பார்க்கிலும் நீ பொருத்தனை செய்யாமலே இருக்கிறதே நல்லதுங்கிறார். பரிசுத்தமானதையும் பொருத்தனை செய்து அது செலுத்தும் மனுஷனுக்கு அது கண்ணியாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ இந்த அண்ணால் அதை கொண்டு போய் செலுத்தின உடனே ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு என்ன செய்தாருங்களாம், பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தத்தை காணாம அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னோடனே எப்படி வரணுங்க,
சந்தோஷமாக வரணும். அங்கே வந்து சர்ச்சில் வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் விண்ணப்பம் ஆண்டவர் மகிழ்ச்சி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். எல்லாம் முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் எல்லா ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபிங்களேன். உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேண்டும், அதை ஆண்டவரிடத்தில் நோக்கி கேளுங்க. வீட்டுக்காரருடைய பிள்ளைகளிடத்துலையோ அல்லது மற்ற இடத்துலையோ எனக்கு நான் அது ஏன் வாங்கி கொடுக்கல, ஏன் அதை செய்யலை, ஏன் எனக்கு இது செய்யலை அப்படின்னு சொல்லி அல்ல, நாம் தேவனை நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை தருகிறவர். நாம் ஆலயத்துக்கு வர வேண்டும், அவருடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். நான் வேண்டுகிற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இது வரைக்கும் உங்கள் பிரச்சனை யார் யார்கிட்டயோ போய் சொல்லியிருக்கலாம். நீ அதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. தேவனை இடத்துல அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்குறப்பா என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவர்.